ஒரு அழகான கிராமத்தில் ராமு என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். மீனாட்சி, நான் வேலைக்கு கிளம்புறேன். சம்பளம் வாங்கிட்டு வரும்போது அரிசி பருப்பு வாங்கிட்டு வரேன், காய்கறியும் சேர்த்து வாங்கிட்டு வந்துறேன். சரிங்க, இன்னைக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும். 2 மாசமா கொடுக்கலைங்க. வாடகைக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். தன் குடும்ப கஷ்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு வேலைக்கு செல்கிறார். ஆனால் அவர் மனதில் பல யோசனைகள் தோன்றுகிறது. அப்போது அவர் முன் தங்க காசு மூட்டை கீழே கிடந்தது. அடடா, யாரோ பணப்பைய தவற விட்டிருக்காங்க போல. இந்த பணம் எனக்கு கிடைச்சதுன்னு எடுத்துக்கிட்டா தவற விட்டவர்களை கண்டுபிடிக்கணும். பாவம், பணத்தை தவற விட்டவர்கள் என்ன வேதனைகளில் இருப்பார்களோ, சீக்கிரம் தேடி போய் கொடுத்து விடலாம் என பேசியதும் கீழே விழுந்த தங்க பணத்தை எடுத்து இறுக்கமாக கட்டி எடுத்து செல்கிறார். பல இடங்களில் தேடியும் அவர்களை காண முடியவில்லை என்பதால் பஞ்சாயத்து தலைவரை பார்க்க முடிவெடுத்தான் ராமு. தலைவரே, நம்ம ஊர்ல நாளுக்கு நாள் முகமூடி திருடர்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை தலைவரே. குழந்தைகள் பள்ளிக்கூடம் போவதற்கே பயப்படுகிறார்கள் தலைவரே. இந்த பயத்திற்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு கட்டணும் தலைவரே. ஆமா கேசவா, நீ சொல்றது சரிதான். இப்படியே சென்றால நம்ம ஊரு மிகவும் மோசமாக மாறிவிடும். ஆமாம் தலைவரே. பிறகு யார் ஊருக்குள்ள வந்தாலும் என்ன வேணும்னாலும் செய்யலாம் என அலட்சியம் வந்துவிடும். அதற்கு எப்போதும் நாம் இடம் கொடுக்க கூடாது தலைவரே. அது மட்டுமல்ல தலைவரே, நம்ம கிராமத்தில் யாராவது சந்தேகப்படி நடந்து கொண்டாலோ இல்லை சந்தேகப்படி பேசினாலோ அவர்களை கவனமாக கண்காணிக்க வேண்டும் தலைவரே. இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாளை காலை பஞ்சாயத்து வைத்து நம் கிராமத்தில் உள்ள மக்களை வர வைத்து பாதுகாப்பா இருக்கும்படி சொல்வோம். இவர்கள் பேசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் ராமு தலைவரை பார்க்க கீழே இருந்த பண மூட்டையை எடுத்து வந்தான். வா ராமு, இன்னைக்கு வேலை லீவா உனக்கு? நம்ம கிராமத்துல முகமூடி திருடர்கள் நடமாட்டம் இருக்கு. ஆமாம் தலைவரே, நானும் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு வேலை போகும் வழியில் இந்த தங்க பணம் மூட்டை கீழே கிடந்தது. யாரோ தவற விட்டுட்டாங்க. அவர்களை தேடி பார்த்தேன், கிடைக்கவில்லை. அடுத்து என்ன செய்யலாம் தலைவரே? ராமு, எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இது அந்த முகமூடி திருடர்கள் வேலையாத இருக்கணும். நாம ஒன்று செய்வோம். இந்த பணத்தை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று நடந்ததை சொல்லுவோம். நம்ம கிராமத்திற்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய சொல்லுவோம். இவ்வளவு பணத்தை நம் கையில் வைத்து இருந்தால் நமக்கு நல்லதில்லை. உடனே காவல் நிலையத்திற்கு செல்வோம். வா. நீங்க சொல்றது சரிதான். வாங்க, காவல் நிலையத்திற்கு செல்வோம். உங்கள் கிராமத்தில் உள்ள வங்கியில் திருடிய திருடர்களை பிடித்து விட்டோம். ஆனால் ஒரு மூட்டை தங்க பணத்தை மட்டும் காணவில்லை. ஐயா, என் பேர் ராமு. நான் தினசரி கூலி. நான் வேலைக்கு செல்லும் வழியில் இந்த பண மூட்டை கீழே கிடந்தது. இதை எடுத்து தவறவிட்டவர்களை தேடினேன். கொடுத்து விடலாம் என நினைத்து அவர்கள் கிடைக்கவில்லை. அதனால் நானும் என் கிராமத்து பஞ்சாயத்து தலைவரும் இங்கே வந்தோம். பணம் சரியாக இருக்கிறதா என சரிபார்த்து. ஐயா, ராமு சொல்லுவது உண்மைதான். எங்கள் கிராமத்தில் திருடர்கள் குறித்து பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் ராமு இந்த பண மூட்டை எடுத்து வந்தான். நான் கேள்விப்பட்டது உண்மைதான் போல. உங்கள் கிராமத்தில் உள்ள மக்கள் ராமுவை புகழ்ந்து பேசியதை நான் பார்த்து இருக்கிறேன், கேள்விப்பட்டும் இருக்கிறேன். ஆனா இப்பதான் கண் முன்னே பார்க்கிறேன் ராமுவின் நேர்மையை. இனி கவலைப்பட வேண்டாம். உங்கள் கிராமத்திற்கு முழு பாதுகாப்பு நாங்கள் தருகிறோம் ராமு. மிகவும் நன்றி ஐயா. நான் அதிகமாக பேசுகிறேன் என்று நினைக்க மாட்டீங்க. நான் ஒன்று சொல்றேன் ஐயா. வங்கியில் கண்காணிப்பு கேமரா வையுங்கள். தினமும் 2 காவலர்களை போடுங்கள் ஐயா. இவர்கள் அனைவரும் உங்கள் பார்வைக்கு கொண்டு வாருங்கள் ஐயா. ஐயா, ராமு நேர்மையானவன் என்பதால் இந்த பணம் முழுவதையும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இவன் எங்களின் செல்ல பிள்ளை ஆவான். ராமு, இந்த பணத்தை திருப்பி தருபவர்களுக்கு பரிசாக உங்க கிராமத்தில் உள்ள தோப்பு வீட்டை கொடுக்கலாம் என அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக பரிசு வாங்கி செல் ராமு. ஐயா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று வாழுபவன் நான். அந்த வீடு எனக்கு வேண்டாம். அந்த வீட்டை முதியோர் இல்லமாக மாற்றுங்கள். சபாஷ் ராமு, உன் வயசு சிறியதா இருந்தாலும் உன் மனசு பெருசு. இந்த பரிசு உன்னோட அனுதாபத்தினால் கிடைத்தது அல்ல, உன் அணுகுமுறையினால் கிடைத்தது.
காவலர் ராமுவிற்கு பரிசை வாங்கி கொடுத்தார். ராமுவின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு இது. இன்று அவன் ஒரு வீட்டிற்கு சொந்தக்காரனாவான். இதே போல்தான் உங்கள் வாழ்க்கைக்கும் பொருந்தும். உங்கள் நேர்மைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள்.